அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மே மாசம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை, மாசத்தோட முதல் நாள், அதிசக்தி வாய்ந்த நாள். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல வரக்கூடிய சக்தி வாய்ந்த 30 நிமிடங்களை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு நைட்டு 9 மணி 54 நிமிடங்கள்ல இருந்து 10 மணி 24 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 30 நிமிஷத்தை யாருமே தவற விடாதீங்க. இந்த நேரத்துல இப்ப நான் சொல்ல போற இலைய இந்த இடத்துல மட்டும் நீங்க வச்சாலே போதும், உங்க வீட்ல எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். நீங்களே நம்ப முடியாத அதிரடியான மாற்றங்கள் பணவரவுல உடனடியா ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் கோடீஸ்வர யோகத்தை நமக்கு அள்ளித்தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு மாசத்தோட முதல் நாளாவும் இருக்கு. ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மாசம் ஃபுல்லா நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையறதுக்கு இந்த மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு உறுதுணையா இருக்கும். அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நமக்கு வளர்பிறை சதுர்த்தி திதி இருக்கு. இந்த சதுர்த்தி திதி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். முழுமுதற் கடவுளான விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த சதுர்த்தி திதி மாசத்தோட முதல் நாள்ல வர்றது இன்னமுமே விசேஷமானது. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு 5-5ங்கிற சேர்க்கை இருக்கு. இன்னைக்கு வியாழக்கிழமை. இது குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். குபேர பகவானுக்குரிய நம்பர் 5. இந்த மாசம் 5வது மாசம். அந்த வகையில இந்த 5-5ங்கிற சேர்க்கை இந்த மே மாசம் ஃபுல்லாவே ஒவ்வொரு வியாழக்கிழமை நாள்லயுமே நமக்கு வரும். அடுத்ததா இன்னைக்கு சித்திரை மாசம் 18ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 9. அதே மாதிரி இந்த வருஷம் 2025வது வருஷம் இதோட கூட்டுத்தொகை 9. அந்த வகையில 9-9ங்கிற சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சதுர்த்தி திதி இன்னைக்கு 4 மணி 49 நிமிடங்களுக்கே நமக்கு முடிஞ்சு போயிடுது. இன்னைக்கு சாயங்காலம் 4 மணி 50 நிமிடங்களுக்கு மேல நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த பஞ்சமி திதி நமக்கு இருக்கு. நம்ம சேனல்ல எப்பயுமே பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தி பதிவுகள் தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பணவசிய நேரம் சித்தர்களால பணத்தை வசியம் செய்யறதுக்காகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம்னே சொல்லலாம். இந்த பணவசிய நேரத்துல பணவரவை அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்க செய்யலாம். யாருக்காவது கடன் கொடுத்திருக்கீங்கன்னா அந்த பணத்தை நீங்க இந்த டைம்ல போய் திரும்பி கேட்கலாம். அதே மாதிரி இந்த டைம்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் நீங்க செய்யும் போது கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில இன்னைக்கு இந்த பஞ்சமி தேதியில வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு தான் இது. இன்னைக்கு நைட்டு 9 மணி 54 நிமிடங்கள்ல இருந்து 10 மணி 24 நிமிடங்கள் வரைக்கும் மொத்தமா 30 நிமிடங்கள் நமக்கு பணவசிய நேரம் இருக்கு. இந்த நேரத்தை தவற விடாதீங்க. இப்ப நான் சொல்ல போற எளிமையான இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னாவே உடனடியா அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாசத்தோட முதல் நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். 5 ரூபாயும் மஞ்சள் தூளும் இருந்தாலே போதும். இன்னைக்கு நைட்டு 9 மணிக்குள்ள இத நீங்க இந்த இடத்துல ஊதி விட்டாலே போதும். பரம ஏழைக்கும் குபேரனாகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு தேவையான பொருட்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். அதாவது நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம். அதே
மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை செய்யும் போது எந்த ஒரு பண கஷ்டத்தையும் கடன் பிரச்சனையையும் உங்க மனசுக்குள்ள கூட வச்சுக்காதீங்க. நிம்மதியான சந்தோஷமான மனநிலையில பணவரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொன்ன முறைப்படி நீங்க செய்யும் போது நிச்சயமா இந்த மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவசியம் உங்களுக்கு ஏற்படும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்ல போற இந்த இலை கிடைச்சதுன்னா விட்டுறாதீங்க. அது என்ன இலைன்னு பாத்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலை தான் அது. இந்த கற்பூரவள்ளி இலையில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. இதோட வாசத்துக்கு பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நல்ல ஒரு பணவசியம் நமக்கு ஏற்படும். அந்த வகையில கற்பூரவள்ளி இலை சின்னதா ஒண்ணு கிடைச்சா கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. நமக்கு ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். இந்த கற்பூரவள்ளி இலைய இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாருக்கும் இந்த மாதிரி கற்பூரவள்ளி இலை கிடைக்காது. இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு பிரியாணி இலைய எடுத்துக்கோங்க. பிரியாணி இலைய பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட பணவசிய நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், விநாயக பெருமான் கிட்டையும், குபேர பகவான், குரு பகவான், மகாலட்சுமி தாயார் கிட்டையும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கற்பூரவள்ளி இலையில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த சிம்பல் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல அளவில்லாத முன்னேற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஒரு பணவசியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க வரைய வேண்டிய அந்த சிம்பல் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இந்த சிம்பலை அந்த கற்பூரவள்ளி இலையில கிளியாத மாதிரி, அதாவது அந்த இலை கிளியாத மாதிரி பார்த்து கவனமா வரைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த கற்பூரவள்ளி இலைய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க. I am financially free. இந்த அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க. இந்த பரிகாரத்துக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய சிஜில் சிம்பலோட சேர்த்து இந்த அஃபர்மேஷனை சொல்லும் போது 100% ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த அஃபர்மேஷன் சொல்றதுல விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு அஃபர்மேஷன் வேணாலும் நீங்க சொல்லலாம். தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் கூட நீங்க சொல்லலாம். குறைஞ்சது 5 நிமிஷத்துல இருந்து 10-15 நிமிடங்கள் வரைக்கும் கூட இந்த அஃபர்மேஷன் சொல்லலாம். இந்த மாதிரி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கற்பூரவள்ளி இலைய எடுத்து கொண்டு போய் நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல வச்சிருங்க. சப்போஸ் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்ல இந்த இலைய நீங்க வச்சிருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த இலை 1 வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 வாரம் கழிச்சு, அதாவது அடுத்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள்ல இந்த இலையை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல ஹால்ல உட்கார்ந்து இந்த இலைய நீங்க எரிக்கலாம். அது கற்பூரவள்ளி இலையா இருந்தாலும் சரி, பிரியாணி இலையா இருந்தாலும் சரி, தாராளமா நீங்க எரிக்கலாம். சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை மாசத்தோட முதல் நாள்ல வரக்கூடிய இந்த பணவசிய நேரத்துல செய்யும் போது நிச்சயமா உடனடியா நல்ல மாற்றம் பொருளாதாரத்துல ஏற்படும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.